போனி இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி அவர் சொல்கிறாரு, பண்ணைப்புறத்துலேருந்து சொந்த காலில் வந்து அவ்வளோ தூரம் போய் சொந்த காலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த உற்சாகம் அவர்கிட்ட குறையவே இல்லை. இந்த வயதுங்கிறது வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நம்பர் தான். இதுதான் ஆரம்பம்னு வேற. ஆமாம், இதுதான் ஆரம்பம்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு சாதனை வந்து இளையராஜா பண்ணிட்டு வர்றாரு சார். ஆனால் அவருக்கான அந்த மரியாதை வந்து இன்னும் நம்ம கொடுக்கலையோ? கட்டாயமா அது இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தது தான் பெரிய துரதிர்ஷ்டமே தவிர, அவர் வேற எங்கேயாவது ஒரு லண்டனில் பிறந்திருந்தாருன்னு வைங்களேன், நம்மளாம் புத்தகத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இளையராஜான்னு ஒருத்தர் அங்கே இருந்தார், அந்த இசையை நம்ம ஊரில் போட்டு கேட்டு. பட் இங்கே பிறந்ததனுடைய விளைவு ஒரு காலகட்டத்தில் வந்து இளையராஜா வந்து புகழின் உச்சத்தில் இருந்தார். இப்போவும் புகழோட உச்சத்தில் தான் இருக்காரு. ஆனால் இப்போ ரகுமான் வருகைக்கு அப்புறம் இளையராஜா வந்து இந்த திட்டமிட்டு அழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க சார். அது உண்மைதானா? இல்லை, அது உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா, இளையராஜாவுடைய மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆண்டாண்டு காலமா ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இளையராஜா வந்து இந்த இசை மூலியமா அவங்க எல்லாரையும் வந்து ரூல் பண்ண போறாரு. 82 வயசுல வந்து இந்த சிம்போனி அரங்கேற்றம் பண்ணி ஒரு பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காரு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நிச்சயமா தமிழர்களுக்கு பெருமை. இங்கே போகும்பொழுது ஒரு தமிழனா நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மனிதனா அப்படி மனிதர்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு அவர் சொன்னார். என்ன இருந்தாலும் அவர் வேணா அப்படி சொல்லலாமே தவிர, நம்ம வந்து பார்க்குறது ஒரு தமிழராக, தமிழர்களுக்கு பெருமையாக தான் அதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, இந்த பீத்தவான் மொசாட்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. அதுவும் வந்து சிம்போனி இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் நம்மளாம் என்னோன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, இங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி அவர் சொல்கிறாரு, பண்ணைப்புறத்துலேருந்து சொந்த காலில் வந்து அவ்வளோ தூரம் போய் சொந்த காலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவருடைய உழைப்பு, அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்டெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இளையராஜாவுக்கு நண்பர்கள் இருக்காங்களான்னா கேட்டுறாதீங்க, அவரோடு ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து குடும்பத்தை பற்றி கூட யோசிச்சது கிடையாது. யுவன் என்ன படிக்கிறாருன்னு தெரியாது, கார்த்திக் ராஜா என்ன படிக்கிறாருன்னு தெரியாது, பவதாரிணி என்ன படிக்கிறாங்கலாம் அவருக்கு தெரிஞ்சதே கிடையாது. காலையில் எந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு போனாருன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணியோ 12 மணியோ 1 மணியோ. ஸோ அப்படி தான் வந்து அவருடைய லைஃபு இசைன்னு அப்படியே இசைக்காகவே வாழ்ந்திருக்காரு. நானே கண்ணுதிர பார்த்துருக்கேன். அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய இது இருக்கும்போது முதல் மரியாதை வந்த காலகட்டம் நான் சொல்கிறது. நான் அப்போ கூட நினச்சேன், வெளியில் வந்து எங்கேயோ முதல் மரியாதை பாட்டு போடுறாங்க, அது அப்படியே ஸ்டுடியோக்குள்ளே அந்த காம்பவுண்டை தாண்டி வருது. அங்கே வெளியில் எல்லோரும் இளையராஜாவுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்படி வெளியில் வரும்போது இந்த பாட்டு ஏ ராசாவேன்னு ஒலிக்குது. அப்போ பாரு, அந்த இங்கே உள்ளே போட்டது இன்றைக்கி உலகம் முழுக்க பாடிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து ஒரு 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 20-30 பேர் எந்நேரமும் அந்த வாசல்லே நின்றுருப்பாங்க. ஒரு இந்த நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க சார்னு. ஸோ அப்படி ஒரு காலம். ஸோ அப்படிலாம் இருந்தவர் இன்றைக்கி 82 வயசில் லண்டனில் போய் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி அந்த உற்சாகம் அவர்கிட்ட குறையவே இல்லை. இந்த வயதுங்கிறது வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நம்பர் தான். இதுதான் ஆரம்பம்னு வேற. ஆமாம், இதுதான் ஆரம்பம்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. மாதத்துக்கு ஒரு சிம்போனி போடுவாரா என்னமோ தெரில. இப்போ சிம்போனிலே பல வகைகள்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அது வந்து பெரிய அறிவெல்லாம் கிடையாது அதை பற்றி. ஆனாலும் அந்த இளையராஜா முகத்தில் இருக்கிற அந்த மலர்ச்சி, நான் ஒரு சாதனையை பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் என்னுடைய கனவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளவு காலம் வந்து அவர் அவ்வளோ எங்கேஜாக வச்சுட்டு இருந்திருக்காரு. இளையராஜா இல்லாமல் பொழுது விடியவும் விடியாது, பொழுது முடியவும் முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவர் இளையராஜா. ஸோ அவர் வந்து ஒரு சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அதுதான் நமக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக. இப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க பீத்தோவன் மொசாட்லாம் அவங்களாம் வந்து இந்த சிம்போனி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 1000 படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்கன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம். ஆனால் இளையராஜாவால் எப்படி இந்த 1000 படங்கள் வந்து மியூசிக் பண்ண முடிஞ்சது? அதுவும் 82 வயசுல வந்து சிம்போனி பண்ணுறாருன்னா அவர் வெறும் இசைக்காக மட்டுமே தன்னை வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருப்பாரா சார்? உண்மை அதானங்க. அவர் வேற என்ன அவருக்கு தெரியும்? அவங்க ஆர்டி பாஸ்கர் அவருடைய அண்ணன், அவர் தான் வந்து இவருடைய மேனேஜர் மாதிரி கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அவர் வளர்கிற காலத்தில். அன்னைக்கு உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பக்கம் கங்கை மரன், ஒரு பக்கம் ஆர்டி பாஸ்கர்,
இவங்க தான் அவரை தாங்கி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அவர் முழுக்க முழுக்க இசைன்னு அந்த இசைக்குள்ளேயே அவர் இருந்தார். இன்னொன்று வந்து அவருக்கு இந்த அன்றாட லௌகீக வாழ்க்கைகள் மேலெல்லாம் பெருசாக ஆசை கிடையாது. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் இசை, இது ரெண்டுமா தான் அவர் இருந்தார். அதான் சொல்கிறேனே, இன்றைக்கெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. சில மியூசிக் டைரக்டர்லாம் பேரை நம்ம சொல்ல வேண்டாம். ஃபாரினில் போய் ஒரு பெரிய இதை போட்டு தங்கி அங்கே அப்படியே இங்கே வெளியில் பார்த்தா பனி படர்ந்த மலைகளும் சோலைகளுமா இருக்கிற இடத்துல உட்காந்து ஹார்மோனியம் பொட்டி வச்சு அல்லது கிட்டாரை வச்சு ஒரு பாட்டுக்கு இங்கே மியூசிக் போட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆகுது. ஆனால் இந்த இங்கே விஜிபி கோல்டன் பீச்சில் தான் பெரும்பாலும் அவர் போவார், இளையராஜாம்பாங்க. இன்னொன்று அவருடைய பிரசாத் அந்த அதுதான் அவருடைய ஸ்டுடியோவில் அந்த ரூம் தான் அவருக்கு எல்லாமே. சுவிட்சர்லாந்து அதுதான், பெரிய பெரிய இன்னும் பெரிய இயற்கை எழில் சூழ்ந்த இடமும் அதுதான். அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் போட்டுருவார். ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப சார் வாங்க சார் நாங்கள் அங்கே போட்டிருக்கோம், ரிலாக்ஸாக வாங்க சார்னு கூப்பிடும்போது அதிகபட்சம் விஜிபிக்கு போயிருக்காரு அவர். அங்கே போனால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 20 பாட்டு 30 பாட்டு சர்வசாதாரணமாக கம்போஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவர் இருந்தார். அதான் அந்த பட்டனை தட்டுனா மோட்டர் ஓடும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இளையராஜா அங்கே கையை வச்சுட்டாருன்னா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு இசை மேதை அவர். அவர் அளவுக்கு வேகமானவர்களும் கிடையாது, ரசிக்கும்படியாக இசையமைச்சவர்களும் கிடையாது. இப்போ பரிசையாக பண்ணி குட்டி போடலாம், எண்ணிக்கை தான் பெருசாக இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. இவரை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் எத்தனை பாட்டு வேணாலும் போடுவார், அத்தனையும் சுகமாக இருக்கும். ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு விதமாக. ஆமாம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சாதனை வந்து இளையராஜா பண்ணிட்டு வர்றாரு சார். ஆனால் அவருக்கான அந்த மரியாதை வந்து இன்னும் நம்ம கொடுக்கலையோ? கட்டாயமா அது இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தது தான் பெரிய துரதிர்ஷ்டமே தவிர, அவர் வேற எங்கேயாவது ஒரு இப்போ இதே லண்டனில் பிறந்திருந்தாருன்னு வைங்களேன், நம்மளாம் புத்தகத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இளையராஜான்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு அந்த இசையை நம்ம ஊரில் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். பட் இங்கே பிறந்ததனுடைய விளைவு அவருடைய நம்ம வந்து இப்போ நானே சில நேரங்களில் அவருடைய குறைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் கடந்தவர் தான் அவருங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் இந்த வயசுலேயும் அவர் ஒர்க் பண்ணுறதை சொல்கிறேன். ஒர்க் பண்ணுறது, அந்த பிடிக்கிற இசையை கொடுக்குற ஆற்றல், அது எல்லாமே இப்பவும் இருக்குல்ல அவர்கிட்ட. இந்த சிம்போனிலாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சார். இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்கப்படுது சார். இப்போ இளையராஜா எது பேசினாலுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கப்படுது. அது ஒரு டிஆர்பிக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா சார்? இது கான்ட்ரவர்சியாகவே ஆக்கக்கூடாது. அது எப்படி மனசாட்சி இல்லாமல் செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறார், டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. டவுன்லோடை நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் அந்த இம்பேக்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் நேராக வந்து ஒரு 50 வயலின் ஒரே நேரத்தில் இசைக்கும் போது கேட்குற அந்த சத்தம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கும்போது கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதான் நான் உண்மை. அதனால் இந்த அனுபவத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இது இது வந்து அடடா நமக்காக இவர் சொல்கிறாரு அப்படின்னு தானே நீங்கள் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அதை குறையாக எடுத்து அதில் ஒரு தவறை கண்டுபிடிச்சி கொண்டு வர்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. இல்லை சார், இப்போ இருக்க முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே சார், அவங்களாம் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் இளையராஜா வந்து அப்படி இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு இந்த காட்டமான கேள்விகள்லாம் கேட்டு அவர் டென்ஷன் படுத்தி அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தையை வந்து பிடுங்குறாங்களே சார். இது பத்திரிகையாளருக்குள்ளேயே ஏன் பேசி ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க? இல்லை நீங்கள் இளையராஜாவை ரசிப்பவர்கள் இளையராஜா ப்ரெஸ் மீட்டுக்கு போகணும். அது அப்படி தான் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை அனுப்பணும். இப்போ இளையராஜா வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாருன்னா யாரெல்லாம் இளையராஜாவை நேசிக்கிறார்களோ அவங்கள அனுப்பணும், இல்லைன்னா இசை தெரிந்தவர்களை அனுப்பணும். நீங்கள் ரெண்டும் இல்லாமல் திடீர்னு வந்து ரொம்ப ரொம்ப என்னது என் மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு ஒருத்தர் பாடினாரு, அசல் கோளாறு பாட்டெல்லாம் ரசிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு போய் நீங்கள் ஒரு 4 கேள்வி கேட்டுவாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. அப்போ யாரை அனுப்புகிறோம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குன்னு வைங்களேன். இப்போ டோனி வராரு, இன்னும் கிரிக்கெட் தொடர்பான ஒரு வராங்கன்னா அங்கே போய் நீங்கள் இசை கர்நாடக இசை எழுதுகிறவர் அனுப்பக்கூடாது. அவருக்கு தெரியாது அவர் யார், தோனிங்கிறவர் யாருன்னே தெரியாது. அப்போ அந்த துறையில் வல்லுநராக இருக்கிற அல்லது அதில் வந்து ஆர்வம் உள்ள ஒரு பையனை தான் நீங்கள் அனுப்பி வைக்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் போன்னுறாங்க. அதனால தான் அங்கே வர்றவங்க இளையராஜாவுடைய பெருமை தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, அதை அவரை கோபப்படுத்துது, அவர் ஏதோ திட்டுறாரு, அதை வந்து பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக கொண்டு போகிறாங்க. அது ரொம்ப தவறானது. நான் இளையராஜாவை நேசிக்கிறவர்களை மட்டுமே அனுப்புனீங்கன்னா அவங்க நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்பாங்க. சார் அந்த படத்தில் ஒரு பாட்டு போட்டிங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு போட்டிங்க, இதுக்கும் அதுக்கும் வந்து இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இப்போ யாராவது பார்க்குறாங்களா?
நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எடிட்டோரியல் குழுவே இதெல்லாம் கவனித்து செய்யணுங்கிறது தான் நம்முடைய. இப்போ இளையராஜா இந்த சிம்போனி போட்டது ஒரு முக்கிய காரணம் வந்து வைரமுத்து சார்னு இந்த செய்திகள்லாம் வருது சார். ஒரு காலகட்டத்தில் வந்து வைரமுத்து சாருக்கும் இளையராஜா சாருக்கும் வந்து ஒரு மேடையில் வந்து சண்டை வந்திருக்கும், இசை பெருசா இல்லை பாடல் வரிகள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வைரமுத்து சார் வந்து சொல்லியிருப்பாரு பாடல் வரிகள் தான் பெருசா அப்படின்னு சொல்லி. அப்போ இளையராஜா கொஞ்சம் அதை அமைதியாக கடந்து போயிடுவார். ஒரு மாதம் கழித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்னை பற்றி இந்த மாதிரி வர தனிப்பட்ட கருத்துக்களுக்குலாம் நான் பதில் சொல்ல விரும்பலை, இந்த 34 நாளில் நான் ஒரு சிம்பொனி வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ யாருமே அதை வந்து பெருசாக நம்பலை. இப்போ லண்டனில் போயிட்டு வந்து இந்த சிம்பொனி அரங்கேற்றம் பண்ணி வந்திருக்காரு. அதுக்காக சொல்கிறேன் சார். இப்போ இவங்களுக்குள்ள வைரமுத்து சார் இளையராஜா சார் இந்த மோதல் வந்து போயிட்டே இருக்கு சார். அது காரணம் என்ன? அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை அதுதான் இப்போ வந்து இளையராஜா பேசுவது பல பேருக்கு, இளையராஜாவுடைய பாடல்களை பிடித்தவர்களுக்கு இளையராஜா பேசுறது பிடிக்காது. அவர் பேசாமல் பாட்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து இப்போ பொதுவாக நம்ம வீட்டிலேயே ஒரு 70 வயசை தாண்டின ஒருத்தர் இருக்காருன்னா எப்போவாவது ஏதாவது திட்டிகிட்டே இருப்பார் எல்லாரையும், இல்லையா? அது இந்த வயதுக்கான இயல்பு. இன்னொன்று இவரெல்லாம் வந்து இமயம்னு சொல்கிறதா இல்லை பெரிய ஆழ்கடல்னு சொல்கிறதா அவ்வளவு வந்து அறிவாளி இசையில். அவர் வந்து அதுக்கு அவருடைய நினைவு அவருடைய எண்ணத்திற்கு மாறாக யாரெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களோ அவங்க மேலே அவர் கோபப்படுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பு. அப்படிப்பட்ட சூழலில் இப்போ வைரமுத்து இளையராஜா சண்டைங்கிறது வந்து அது வேற, அது எங்கேயோ ஒரு இடத்துல அது என்ன காரணத்தினால உருவாகுச்சுன்னே நமக்கு தெரியல. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற காரணத்தை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவு வன்மம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் பாடல் வரிகளை வந்து இளையராஜா திருத்திட்டாருங்கிறதுக்காக ஒரு கோபம் வைரமுத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி வந்து நான் ஒன்று சொல்லி அவர் வேற ஒன்று செஞ்சுட்டாரு அதனால் எனக்கு அவர் பிடிக்கலன்னு இளையராஜா சொன்னாருன்னா அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் காலப்போக்கில் ஆறி போகிற ரணங்கள். டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஆமையா நீ ஒன்று சொன்ன ரைட்டே போயான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ளே சொல்லணும் இந்த மக்களுக்கு. ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரசித்தவர்கள் நாம, இதுதாங்க காரணம்னு உங்கள் வாழ்க்கை வரலாறுலையாவது எங்கேயாவது சொல்லிடுங்க, அதை பதிவு பண்ணுங்கிறது நம்முடைய இது. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இந்த காரணம் அந்த காரணம், அவரை ஏமாற்றிட்டாரு இவரை ஏமாற்றிட்டாரு, இப்படி என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் சிம்போனியை பொறுத்தளவுக்கு வைரமுத்து தான் காரணம்ங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று வைரமுத்து சொன்ன கருத்திலே நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இசை தான் எப்பவுமே. நீங்கள் இன்றைக்கும் பல பாடல்கள் நமக்கு டியூனாக மனசில் நிற்கும். நீங்கள் சீட்டி அடிச்சுட்டு போவான் ஊரில் பார்த்தீங்கன்னா, விசில் அடிச்சுட்டே ஒரு பாட்டை பாட்டு போவான். அவனுக்கு வரிங்கிறதே முக்கியம் கிடையாது, டியூன் தான். அப்போ இசையை பொறுத்தளவுக்கு சினிமா பாடல்களை பொறுத்தளவுக்கு டியூன் தான். அது இப்போ இளையராஜா இதயம் ஒரு கோயில் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதினார். அப்புறம் பாட்டாலே புத்தி சொன்னார்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதினார். அதில் என்ன பெரிய கவிதை வந்து உட்காந்துருச்சு? ஒன்றுமே கிடையாது. இல்லை வைரமுத்துட்டு அந்த டியூனை கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக எழுதியிருப்பார். ஆனால் அந்த வரியே வேணாம், ஏன் அந்த பாட்டு டியூன் ஹிட் ஆகுறான்னு ஆக்கிட்டார்ல, அப்போ எது பெருசு? அப்போ இசை தான் பெருசு. இசையை வந்து நீங்கள் ஒரு வரி இல்லாமல் பாட முடியாது, அப்போ வரி தான் பெருசுன்னு கவிஞர்கள் சொல்லுவாங்க. அது அவங்க தரப்பு வாதமாக இருக்கலாமே தவிர, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இசை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இளையராஜாவுக்கு பண்ணைபுரத்துலேருந்து கிளம்பி வரும் பொழுதே சிம்போனி மீதெல்லாம் ஆசை வந்திருக்கும். ஏன்னா இப்போ அவர் 16 வயதுல படத்துலேயே சிம்போனி போட்டவர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செந்தூர பாட்டுக்கு முன்னாடி வர்ற அந்த தீமெல்லாம் வந்து இது சிம்போனி நினைவு ஒரு பறவை அந்த பாட்டு அது மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அங்கங்கே ஒரு சிம்போனி உள்ள நுழைச்சிட்டே இருந்தாருன்னா அப்போ அவருடைய நீண்ட நாள் கனவா அது இருக்குது. வைரமுத்து அந்த மேடையில் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இவர் உட்காந்து ஒரு 35 நாளில் எழுதினாருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. இல்லை சார், ஒரு காலகட்டத்தில் வந்து இளையராஜா வந்து புகழின் உச்சத்தில் இருந்தார். இப்போவும் புகழோட உச்சத்தில் தான் இருக்காரு. ஆனால் இப்போ ரகுமான் வருகைக்கு அப்புறம் இளையராஜா வந்து இந்த திட்டமிட்டு அழிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே சார், அது உண்மைதானா சார்? இல்லை அது உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா இளையராஜாவுடைய அந்த முன்கோபம் தான். அவர் வந்து இயக்குனர்களை மதிக்க மாட்டார், சிலரை தான் அவர் வந்து ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பார். சிலரை வந்து நீங்கள் அவர் இளையராஜாவை பார்க்கணுன்னாலே கருவறைக்குள்ளே இருக்கிற சாமியை பார்க்குற மாதிரி தான், நீ அதை தாண்டி அங்கே நின்று கண்டுவார். ஸோ அப்படி தான் வந்து பல பேரை அவர் டீல் பண்ணியிருக்காரு. அது வந்து சிலருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். இப்போ தேவாட்ட போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தாயின் மடியில் உட்காந்து அவங்க ஊட்டுறதை சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இயல்பாக இருப்பார். எங்களுக்கு இது கொடுங்க சார்னா அதை கொடுத்துருவார். பட் இளையராஜாட்டெலாம் நீங்கள் அப்படி போக முடியாது. இந்த காம்பவுண்டை தாண்டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கே பல பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கும்.
இதெல்லாம் வந்து பல பேருக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். என்ன ஒரு பெரிய கடவுளான்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ ஏதோ ஒரு இடத்துல இளையராஜா மீது கோபம் வந்து அப்படியே விலகின இயக்குனர்கள் தான் வந்து ரகுமான்லாம் உள்ளே கொண்டு வந்தது. அதுக்காக வந்து ரகுமான் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரு ஒரு கே பாலச்சந்தர் தான் அவரை இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவரு ஒரு ரெவல்யூஷன். இங்கே இசையில் வந்து அவர் அதனுடைய வடிவத்தை அப்படி வேற மாதிரி கொண்டு போனார். அதில் வந்து கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து அது வேற ஒரு இதில் கொண்டு போனார் அவர். ஸோ அதனால் இளையராஜாவினுடைய கோபம் ஒரு காரணமாக இருந்துச்சு. இப்போ எத்தனை விமர்சனங்கள் இளையராஜா மேலே வச்சாலுமே அவர் ரசிக்கக்கூடிய ஆட்களை வந்து இருந்துட்டு தான் சார் இருப்பாங்க. இப்போ தமிழ் இருக்கிற வரைக்கும் இளையராஜாவும் இருப்பார். இதான் சார் இதில் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களுக்கு நேரம் பகிர்ந்தது. நன்றி. நன்றி சார்.